வெல்கம் டு லீ 33 ஸ்டுடியோ. வாங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு ப்ளைன் பிரியாணி, அதாவது குஸ்கா பிரியாணின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கலரும் சூப்பராக வந்திருக்கு. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம், பிரியாணி ரைஸும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ பிரியாணி ரைஸ், அதாவது சின்ன அரி, கைமா அரி தான் எடுத்துருக்கோம். அது வந்து 2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை ஊற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு அடி கனமான பாத்திரம் இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுருங்க. எண்ணெய் சூடானோன்னே பாருங்கள், அதுவும் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நீளமாக கட் பண்ண 3 பெரிய வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா 2 போட்டிங்கன்னா சரியாக இருக்குது. மீடியம் சைஸ்னால் 3 போட்டுக்குங்க. இப்போ போட்டு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கறக்கு. 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்படியே வதக்கி விட்டுட்ருக்கலாம். கொஞ்சம் கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இப்போ வதக்கிடலாம். பாருங்கள், கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 4-5 பல் அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாம் வதங்கிருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இப்போ வதக்கிடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி நம்ம 2 தக்காளி சேர்த்திக்கலாம். அதுக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்து குழைய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இப்போ நம்ம பொடிகள்லாம் சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து கலருக்கு தேவையான காஷ்மீர் சில்லி பொடி, சாதா சில்லி, கரம் மசாலா, மல்லிப்பொடி, கொஞ்சம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இப்போ இதை அப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், வதங்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இப்போது தண்ணியை பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி அது கூட சேர்த்திடலாம். போட்டு நல்லா கலக்கிடலாம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்குங்க. பாருங்கள், இப்போ பாதி அளவுக்கு வெந்துருச்சு. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம்.
பாருங்கள் தோசைக்கல்ல தான் வச்சுருக்கேன் நான். நல்லா கெட்டியான தோசைக்கல்ல சூடாகிறதுனால அந்த இதை எடுத்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணி கிடச்சிரு. பாருங்கள் இப்போ ரைத்தா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து புளிப்பில்லா தயிர் தான் எடுத்துருக்கோம். பாருங்கள் நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணுங்காட்டி இது கூட கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ரைத்தா கிடச்சிரு. அடுப்பு ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது இந்த பிரியாணி. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதுக்கு அப்படியே நம்ம ஒரு நெய் 2 ஸ்பூன் சேர்த்திட்டு அப்படியே கலக்கி விட்டு எடுத்திங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்குது. பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.